இப்போது அந்த அந்நியக்கியாவில் அந்த உருவம் வீழ்த்தப்பட்டதும் அந்த திக்கு தெரியாமல் அங்கும் இங்கும் உருண்டு கொண்டிருக்க ஒரு நாள் அங்கு தீ தோன்றியது. அந்த தீ அந்த உருவம் எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் பின் சென்று உருவத்தை கவனிக்க ஆரம்பித்தது. ஒரு ஜீவன் கண்டிப்பாய் உயிர் வாழ ஸ்பைனல் கார்டு அதிமுக்கியம். அது வான்ராஜ்யத்தில் அப்போது ஜந்து பிதாக்களுக்கு மட்டுமே இருந்தது. ஸ்பைனல் கார்டு இல்லாத ஜந்துக்கள் கூட பிறக்கும். அது சபிக்கப்பட்டது என்று உருண்டோடும் ஜந்துக்களை அனாதையாய் எங்கோ ஒரு மாலில் தூக்கி போட்டு விட்டு வருவது ஜந்துக்களின் வழக்கம். இன்று வரை எதற்கோ மருத்துவம் கண்டுபிடித்த மனிதர்கள் ஸ்பைனல் கார்டு உடைந்தாலோ அல்லது அது சம்பந்தமாக எந்த ரிப்பேர் வந்தாலும் இனி கடவுள் கையில் என்று சொல்லும் அளவிற்கு அது மனித வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையதாய் ஆகிவிட்டது. அந்த ஒன்று இல்லாத மனித உருவத்தை பார்த்ததும் அந்த தீக்கு என்னவோ தோன்றியது தெரியாது. மெல்ல உருவம் நோக்கி தீ வர ஆரம்பித்தது. அந்த தீ அந்த உருவத்தின் முன் தோன்ற பகிப்பு தாங்காத அந்த உருவம் புழுவாய் நெளிய தீ அந்த உருவத்தை விட்டு அகல பின் மேல் நோக்கி போக உருவமும் எழும்பி மெல்ல மிதக்க ஆரம்பிக்க ஒரு எல்லை நோக்கி தீயும் உருவமும் பயணித்தது. அந்த பயணம் மனிதர்களின் மைல் கணக்கிற்கே அப்பாற்பட்டது. தூரம் 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 ஒளி ஆண்டு கணக்காய் பயணித்த அந்த உருவம் ஒரு எல்லையில் நின்றுவிட அதற்கு மேல் இம்மி கூட நகர முடியவில்லை. காரணம் 2 மில்லியன் ஒளி ஆண்டு தூரத்தில் கலர் கலராய் தீ முட்டங்கள். அந்த தீயின் ஒரு அணுவை பிளந்து 1000ல் 1% இங்குள்ள நெருப்பாம். அந்த நெருப்பு டிராவல் பண்ண ஆரம்பித்தால் நொடிக்கு 50 கோடி மிஷோனாக்கள் கருகுமாம். அந்த உருவம் அங்கேயே நின்றுவிட அந்த தீ மட்டும் எங்கேயோ சென்று மறைய உருவம் தீயை எதிர்பார்த்து காத்து கிடந்தது. சிவப்பும் மஞ்சளும் கலந்த அந்த கலர் தீ உருவத்தை மிகவும் பாதித்திருக்க வேண்டும். வேறு கலர் தீக்களை காண பிடிக்காமல் கண்மூடி கிடந்தது.